ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை இரண்டாம் பாசுரம். மங்கள தேவதையான ஆண்டாள் மங்கள பிரபந்தமாகிற திருப்பாவையை சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை கொண்டு மங்களமயமாய் ஆரம்பித்தாள் என்பதை முதல் பாசுரத்திலே கண்டோம். இரண்டாம் பாசுரத்திலே இந்த பிரபந்தம் ஏற்பட்ட பிரகரணத்தை உணர்த்துகிறாள் ஆண்டாள். ஆண்டாள் அந்த காலத்திலே கோபிகைகள் இருந்ததை அனுகாரம் செய்து கொண்டிருந்தாள். அந்த காலத்திலே கோபிகைகள் செய்த விரதத்தை பின்பற்றி இப்பொழுது இவள் ஸ்ரீ விரதத்தை, பாவை நோன்பை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பாவை நோன்பை பத்தின பிரபந்தம் தான் இந்த திருப்பாவை. இரண்டாம் பாசுரத்திலே இந்த பாவை நோன்புக்கான விதிமுறைகளை தோழிமார்களுக்கு கூறுகிறாள் ஆண்டாள். அப்படி கூறும் பொழுது தோழிகளை அழைத்து கூறுகிறாள். இவள் அழைக்கக்கூடிய சொல்லே ஒரு மங்கள சொல்லாக அமைகிறது. வையத்து வாழ்வீர்கள் என்று கூறி அழைத்தாள் இந்த தோழிமார்களை ஆண்டாள். இவ்வையத்திலே யாரேனும் வாழ்ச்சி பெற்றவர்கள் என்று இருந்தால் அது இந்த தோழிமார்கள் தானாம். என்ன காரணம் என்று கேட்டால், இந்த விரதத்திலே அவர்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கப் போகிறார்கள், சில விஷயங்களை விடப் போகிறார்கள். இப்படி செய்தாரானால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, உகப்பு கிடைக்கும். வாழ்க்கையிலே உய்யுமாறண்ணி உகந்து என்று பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள். உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், வாழ்ச்சி என்பதை இவ்வையத்திலே பெற வேண்டுமானால் 6 விஷயங்களை செய்ய வேண்டும், 6 விஷயங்களை விட வேண்டும். அதனால இந்த செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மங்கள விஷயங்கள். விட வேண்டிய விஷயங்களை விட்டால் நமக்கு மங்களங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அது என்ன செய்ய வேண்டிய 6 விட வேண்டிய 6 என்று பார்த்தால், முதலிலே பரமன் அடியை பாட வேண்டும், எம்பெருமான் திருநாமங்களை பாட வேண்டும். அடுத்தது நாட்காலே நீராட வேண்டும், காலங்கார்த்தால எழுந்து சத்விஷயங்களிலே ஈடுபட வேண்டும். அதற்கு மேலே ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்ட வேண்டும். ஐயம் என்றால் படித்தவர்களுக்கு செய்யக்கூடிய சம்பாவனை, பிச்சை என்றால் வேண்டி இருப்பவர்களுக்கு அளிக்கக்கூடிய பிக்ஷை. இது இரண்டையும் அவசியம் முடிந்த அளவு செய்ய வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இப்படி 4 விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று கிடைத்தது. 5வதாக உய்யுமாறு எண்ணி இருக்க வேண்டும். உய்யுமாறு என்றால் உய்வதற்கான வழி, அது என்ன, முன்னேற்றத்துக்கு என்ன வழி, எது நல்ல பாதை என்பதை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டுமாம். இதையெல்லாம் உகந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 6வதாக சொன்னாள். 6வது உகந்து அப்படிங்கிறது நமக்கு பலனாகவும் கிடைக்கிறது அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். இப்படி செய்ய வேண்டிய 6 விஷயங்கள் மங்களமான விஷயங்கள். இதை செய்தால் வாழ்ச்சி கிடைக்கும். 6 விஷயங்களை விட்டாலும் வாழ்ச்சி மங்களம் கிடைக்கும். அது என்ன? நெய்யுண்ணோம் பால் உண்ணோம், மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். நெய் பால் போன்ற போக பதார்த்தங்களை விட வேண்டும். அதே போல மை புஷ்பம் என்று காமார்த்தமாய் செய்யக்கூடிய அலங்காரத்திலே இருக்கும் ருச்சியையும் விட வேண்டும். இந்த 4 விஷயங்களுமே லௌகீக பற்றை விட வேண்டும் என்று நமக்கு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி லௌகீக பற்று இல்லாமல் என்ன பண்ணணும்னு கேட்டா, செய்யாதன செய்யும். பெரியோர்கள் காண்பிக்காத வழியிலே செல்லக்கூடாது. அந்த வழியில் எத்தனை ஆபத்து இருக்குமோ தெரியாது. அதனால் பெரியோர்கள் செல்லாத வழியிலே செல்ல வேண்டாம். இதை அவசியம் விட வேண்டும் என்று சொன்னாள். 6வதாக தீக்குறளை சென்றோதும். எந்த விஷயம், எந்த விதமான கோளையும் சொல்லக்கூடாது. கோள் சொல்வது அப்படிங்கிறது மிகவும் கெட்ட பழக்கம். நமக்கு துசங்கத்தை ஏற்படுத்தி துர்மார்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதனால உய்யுமாறை எண்ணாமல் நாம் போய்விடுவோம். அப்போ நமக்கு உகப்பு எங்கேந்து கிடைக்கும்? ஆக இந்த 6 விஷயங்களை விட்டோமானால் நமக்கு வாழ்விலே நல்ல உகப்பு கிடைக்கும். இவ்வையத்திலே வாழ்ச்சி கிடைக்கும். இதுவே இந்த 2ஆம் பாசுரம் நமக்கு கூறும் மங்களம். அடுத்த பாசுரத்தை நாளைய தினம் பார்க்கலாம்.